ஓம் சாந்தி. குல்சார் தாதியின் வகுப்பு. தாதிஜி சொல்கிறாங்க, ஸ்வயம் பகவானுக்கு நம்ம மீது விருப்பம் இருக்குது, அதாவது நம்மளை பிடிச்சிருக்கு அவருக்கு. உலகத்தில் உள்ளவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அது வேற, ஆனால் பகவானுக்கு நம்மளை பிடிச்சிருக்குல்ல, இதை விட வேற என்ன வேணும்? இவ்வளோ குஷி மற்றும் நஷா நமக்கு இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, என்னுடைய ஒவ்வொரு குழந்தையுமே அதிர்ஷ்டவான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நம்முடைய அதிர்ஷ்டமே என்ன அப்படின்னா, குஷியாக இருப்பது, பிறருக்கும் குஷி ஏற்படுத்துறது, இதுதான் நம்முடைய அதிர்ஷ்டமேன்னு சொல்கிறாங்க தாதிஜி. தன்னைத்தானே கேளுங்க, சதா நான் குஷியாக இருக்கின்றேனா அல்லது அப்பப்போ குஷியாக இருக்கேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா கூட முரளியில் சொல்லியிருக்காங்க, குஷி அப்படிங்கிறது ஒரு சத்தான உணவு. பிராமண வாழ்க்கையில் சத்தான உணவே எது அப்படின்னா குஷி தான். எப்படி பாருங்க, சாப்பாடு இல்லாமல் யாரும் இருக்க முடியாதுல்ல. அப்போ பிராமண வாழ்க்கையில் குஷி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தாதி தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க, நான் ரொம்ப சின்ன வயசுலே பாபா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பெல்லாம் பாபா ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து பாபா குட் மார்னிங் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் காலையில் ட்ரில், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுவோம். அப்பெல்லாம் அமிர்த வேலையெல்லாம் இல்லை, ஆரம்பத்தில் சொல்கிறாங்க தாதி. நாங்கள்லாம் காலையில் ட்ரில், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுவோம். தாதி செய்ய வைப்பாங்க, நாங்கள் எல்லாருமே செய்வோம். அந்த டைமில் பாபா வருவாங்க, மம்மாவும் வருவாங்க. ஒவ்வொரு குழந்தைய பார்த்து பாபா குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழந்தையுமே தனக்கு முன்னால் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்களா, பாபா இப்படி அணைச்சிட்டு குட் மார்னிங் சொல்லுவாங்க, குட் நைட் சொல்லுவாங்க. இந்த ஒரு பாலனை லக்ஷ்மி நாராயணுடைய குழந்தை கூட இல்லை அப்படிங்கிறாங்க தாதி. பாருங்கள் எவ்வளோ நஷாக்கான விஷயத்த சொல்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணுடைய குழந்தை கூட இந்த மாதிரி பாலனை கிடைக்காதான். நம்ம வீட்டில் தான் இருந்தோம், ஆனால் பகவான் நம்மளை தன்னுடையவராக ஆக்கி எவ்வளோ பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார் பாருங்க. அவ்யக்த பாப்தாதா கூட இப்போ குழந்தைகளை சந்திக்கிறாரு, பர்சனலாக சந்திக்கிறாரு பாபா. ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் பாபா குட் மார்னிங் சொல்கிறீங்களா, குட் நைட் சொல்கிறீங்களா அல்லது தூங்கிடுறீங்களா பாருங்க. சத்தியுகத்தில் தூக்கமும் இருக்கும், தங்கமும் இருக்கும். அதாவது சோனானா ஹிந்தியில் ஒன்று தூக்கம், இன்னொன்று அர்த்தம் என்ன அப்படின்னா தங்கம். அங்கே டபுள் சோனா இருக்கும், அதாவது ரெண்டுமே இருக்கும் சத்தியுகத்தில். நான் அங்கே பாருங்கள், சாப்பிடுவோம், தூங்குவோம், குடிப்போம், குஷியாக இருப்போம், டான்ஸ் பண்ணுவோம், இதெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே வேறு என்ன வேலை பாபா கொடுத்துருக்கிறாரு இந்த வாழ்க்கையில். நீங்கள் பாக்கியத்தை பாருங்கள், எவ்வளோ நான் பாக்கியத்தை உருவாக்கியிருக்கேன்னு பாருங்கள். முழு நாளும் அந்த பாக்கியத்தை நினச்சி நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள். சும்மா சரீரத்தினுடைய டான்ஸ் இல்லை, காலில் டான்ஸ் பண்ணக்கூடாது, மனதினுடைய டான்ஸ் பற்றி நான் சொல்கிறேங்கிறாங்க தாதிஜி. மனதில் டான்ஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு டான்ஸ் பண்ண வருதா பாருங்கள், செக் பண்ணுங்கள். தாதிஜி சொல்கிறாங்க, மாதாஸ் பாருங்கள், கேட்டதுமே அவங்க டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர்ஸும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தாதிஜி. உங்களுடைய மனதினுடைய டான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டான்ஸ் பண்ண வருதா, எல்லாருக்கும் வருதா? நம்மளுடைய பாக்கியமானது வேற யாருக்குமே கிடையாது. ஏன்னா பாபா பாக்கிய விதாத்தால. ஓம் சாந்தி.